நீங்களும் என் அக்காவும் கல்யாணம் பண்ணாதான் நான் என் லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போக முடியும்னு சொன்ன 21 வயசு பையன் அக்காவோட பாய் ஃப்ரெண்டை 48 முறை வெட்டி மூளை செதற அளவுக்கு வெட்டி கொலை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த கொலை பண்ண பையனோட பேரண்ட்ஸ் தமிழ்நாட்டோட போலீஸ். ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ கைஸ் டூயிங் குட். நான் திவ்யா குமாரன். நம்மளோட டைம் ட்ராவல் சீரீஸில் நம்ம ஒவ்வொரு இயரும் ட்ராவல் பண்ணி அந்த இயரில் நடந்த க்ரைம் ஸ்டோரிஸ், ஹாரர் ஸ்டோரிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் நிறைய பார்த்துக்கிட்டு வரோம். உங்களுக்கு இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் ஆன் டைமில் கிடைக்கணும்னா என்னோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம டைம் ட்ராவலோட எபிசோடில் நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் முன்னுக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். 27 ஜூலை 2025 நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் பார்க்க போகிறோம். கவினுக்கு நடந்த ஒரு அநீதியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவரோட ஃபுல் பேர் பார்த்திங்கன்னா கவின் செல்வ கணேஷ். இவருக்கு வயசு 23 வயசு தான் ஆகுது. இவர் யூனிவர்சிட்டியோட டாப் ஸ்டூடெண்ட் அண்ட் கோல்டு மெடலிஸ்ட்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இவர் டிசிஎஸில், அதாவது டாடா கன்சல்டன்சி சர்வீஸில் வேலை செய்கிறாங்க, ஐடி டிபார்ட்மெண்ட் சைட். இவரோட மாதம் சேலரியே பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணுற அந்த அளவுக்கு இருந்துச்சு அவரோட சேலரின்னு சொல்கிறாங்க. ஸோ கன்சிடர் வெல் செட்டில் பர்சன் தான். ஸோ இவரோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டை நியர் டு திருநெல்வேலி ஏரியா. நேட்டிவ் பாளையங்கோட்டையாக இருந்தால் கூட அவர் தங்கி வேலை செஞ்சது எல்லாமே சென்னை தான். ஸோ வீக்கெண்டில் அவர் திருப்பியும் ஊருக்கு வராரு. ஸோ ஊருக்கு 27ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025 அவங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு ஃபாலோ அப்க்கு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் சுபாஷினி வேலை செஞ்சுட்டு வராங்க. கவினோட தாத்தா, கவினோட அம்மா, கவினோட அத்தை, இவங்க 4 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் சுபாஷினி, அதாவது கவினோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்க அவங்க தாத்தாவை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் பற்றி, அடுத்த ஃபாலோ அப் அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மீன்வாயில் ஃபோன் பேசுறதுக்காக கவின் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வராரு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா சுபாஷினியோட தம்பி சுர்ஜித் அந்த இடத்துக்கு வராரு. அம்மா அப்பா உங்களை பார்க்கணுமா, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவினை அவரோட பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. மீன்வாயில் கவின் அந்த இடத்துல இல்லைங்கிற ஒரு விஷயத்த அவங்க ஃபேமிலி யாருமே ரியலைஸ் பண்ணல. அதாவது அவங்க அம்மா, அவங்க அத்தை, ஈவன் சுபாஷினி, அவங்க யாருமே ரியலைஸ் பண்ணலை. சுபாஷினி வெளியாக்கி இருக்க ஒரு காணொலியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எல்லாருமே அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணோன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நாங்கள் கால் பண்ணோம். கவின் ஃபோனை எடுக்கலை. ஸோ ஃபோன் எடுக்காத போது நாங்கள் என்ன நினச்சோன்னா, அவங்க எங்கேயும் வெளியே போயிருக்காங்க, வந்துட்டோன்னே பார்த்துக்கலாம். ஸோ மீன்வாயில் அவங்க மதவும் அவங்க அத்தையும் பசிக்குதுன்னு சொன்னனால முதல்ல நீங்கள் போய் சாப்பிடுங்க, நான் கவினை கான்டாக்ட் பண்ணி சொல்லிடுறேன், ஒன்ஸ் அவர் வந்துட்டோன்னே உங்களை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு இவங்களோட காணொலியில் இவங்க வெளியாக்கியிருக்காங்க. ஆக்சுவலி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் மாதிரி பார்ப்போம். கவினும் சுபாஷினியும் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அவங்க ஸ்கூல் படிக்கிற டைமில் இருந்து. ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, சுபாஷினியோட பேரண்ட்ஸ் 2 பேருமே எஸ்ஐ, சப் இன்ஸ்பெக்டர். ஸோ அவங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து, அப்புறம் இவங்க சுபாஷினி கவின் படிக்கிற ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுலேருந்து இவங்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்படுது. அதுக்கப்புறம் அது அப்படியே காதலாக மலருது. ஒரு 10 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. 2 பேருமே வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க, வேறு ஜாதி சேர்ந்தவங்க ஆக்சுவலி. ஸோ ஒருத்தர் ஆக்சுவலி இந்தியாவில் இது ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க. ஒருத்தவங்க கொஞ்சம் மேல் ஜாதி, அப்புறம் ஒருத்தவங்க கீழ் ஜாதி. அதனால வந்த ப்ராப்ளம் தான் இது. ஸோ சுபாஷினி அஃபிஷியலாக அவங்க வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லலை, யாருக்குமே தெரியாது. அவங்க தம்பிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியும். ஸோ இந்த வருஷம் ஒரு மே மாதம் போல், ஒரு 30 மே, இஃப் ஐம் மிஸ்டேக்கன் 30th மே போல் கவினை சுஜித் கான்டாக்ட் பண்ணுறாரு. சுபாஷினியோட பிரதர் கான்டாக்ட் பண்ணி இந்த விஷயம் சொல்கிறாரு, நீங்கள் எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணாதான் நான் என்னோடய லைஃப்பில் அடுத்தது மூவ் ஆன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு சுபாஷினி அவங்களோட காணொலியிலே சொல்கிறாங்க. அண்ட் அப்போ தான் சுஜித் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி அக்கா லவ் பண்ணுறாங்க அப்படின்னு. சுஜித்தோட அப்பா அதாவது சுபாஷினியோட அப்பா சரவணன், இஃப் ஐம் மிஸ்டேக்கன் அவர் பேர், சப் இன்ஸ்பெக்டர். இவர் சுபாஷினி கிட்ட கேட்குறாங்க. சுபாஷினி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில் கவின் ஒரு 6 months டைம் கேட்டிருந்தாரு. வீட்டில் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 6 months டைம் வேணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சில டேர்ம்ஸ் இருந்திருக்கும் போல். ஸோ அந்த டைமில் அவங்க இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பேரண்ட்ஸும் அவங்கள எந்த ஒரு பூஷ் பண்ணலை. ஓகேவா? அப்போ சுஜித்துக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். ஸோ சுஜித் இப்போ ஹாஸ்பிட்டலில் கவினை கூட்டிகிட்டு போகிறாரு வீட்டுக்கு. சுஜித் கூட தான் கவின் போயிருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சுபாஷினிக்கோ சரி, கவினோட பேரண்ட்ஸ், அதாவது அவங்க அம்மாவுக்கு அவங்க அத்தைக்கு யாருக்குமே தெரியாது.
ஸோ கவினும் சுஜித்தும் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. ஸோ கவின் வந்து சுஜித் கிட்ட கேட்குறாங்க, அம்மா அப்பா பேசணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க, ஆனால் வீட்டில் யாருமே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது சுஜித் வந்து அந்த இடத்துல ஆக்ரோஷமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க கவின் கிட்ட. ஸோ இந்த விஷயம் வந்து பக்கத்தில் இருந்த சிசிடிவியில் எல்லாத்துலேயும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் தேடுனேன், எனக்கு கிடைக்கல. லெட்ஸே உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா என்னை மறக்காமல் டேக் பண்ணுங்கள். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இத்தனை தடவை சொல்லிட்டேன், நீங்கள் வேறு சமூகம் நாங்கள் வேறு சமூகம், ஏன் வந்து என்னோட அக்கா பின்னால் வந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக வந்து கொஞ்சம் கத்துறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற மிளகா பொடியை தூக்கி கவினோட முகத்தில் வந்து எறிகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சுஜித் வந்து பைக்கில் இருந்து அருவாளை எடுத்து கவினை தாக்க தொடங்குறாரு. கண்டதனமாக வெட்ட ஆரம்பிக்கிறாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா 48 இடங்களில் வந்து காயம், அதிலும் மண்டையில் வந்து ரொம்ப காயங்கள், நிறைய காயங்கள் மண்டையில் இருந்துச்சு. மூளை வந்து செதறி போகிற அளவுக்கு வெட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ வெறித்தனம் கொண்டு மனசாட்சி இல்லாமல் இப்படி வெட்டியிருக்காரு. என்னதான் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி தான் பிரச்சனை. இவங்க வேறு காஸ்ட், இவங்க வேறு காஸ்ட், அந்த தான் ப்ராப்ளம். ஸோ இவங்க காஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு இவங்களை நான் கொடுக்க மாட்டேன், என் பொண்ணு உனக்கு கொடுக்க மாட்டேன், மாப்பிள்ளை எடுக்க மாட்டேன், இதுதான் ப்ராப்ளம். ஸோ இதுதான் வந்து ஒரு 21 வயசில் உள்ள பையனை இந்த அளவுக்கு இன்சிடென்ட் செய்கிறதுக்கு காரணம். ஸோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் டைரெக்டாக போய்ட்டு சுஜித் வந்து போலீஸில் வந்து சரண்டர் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சம்ஹவ் போலீஸ் காட் ஹிம், அவரை பிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த சைட்டு வந்து விஷயம் தெரிய வந்துட்டோன்னே கவினோட அம்மா, எஸ்பெஷலி அம்மாலாம் வந்து கொஞ்சம் வெல் எடிக்கேட்டடான பர்சன் தான். ஸோ அவங்க வந்து இல்லை, இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக விசாரிக்கணும், நாளைக்கு வேறு ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு, ஏன்னா சுஜித்தோட பேரண்ட்ஸ், அதாவது சுபாஷினியோட பேரண்ட்ஸ் வந்து 2 பேருமே வந்து சப் இன்ஸ்பெக்டர். ஸோ ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி வெளியே வந்துடுவாங்க அப்படி இப்படின்னு வந்து ரொம்ப போராடினாங்க. நான் என்னோட பையனோட பாடியை வெளியே எடுக்க மாட்டேன், நான் வீட்டுக்கு கொண்டு வர மாட்டேன், எனக்கு ப்ராப்பராக அந்த இது செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கேஸை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றிட்டாங்க. கவினோட அம்மா மீண்டும் மீண்டும் மீடியாவில் பதிவு செஞ்ச ஒரு விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சுஜித்தோட பேரண்ட்ஸ், அதாவது சுபாஷினியோட அப்பா அம்மா 2 பேருமே சப் இன்ஸ்பெக்டர். ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அவங்க இந்த கேஸ்லேருந்து வெளியே ஆயிடுவாங்க. ஸோ இப்போ இந்த கேஸ் ஹாட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த கேஸ் அப்படி காணாமல் போயிடும், இதை திருப்பி சொல்லியிருந்தாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சுஜித் மேலே அவ்வளோ சீக்கிரமாக வெளியாக முடியாத அளவுக்கு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுஜித்தோட ஃபாதர், அதாவது சுபாஷினியோட அப்பாவை விசாரணைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கவினோட அம்மா என்ன சொல்கிறாங்க, அவங்க அம்மாவையும் பிடிங்க. கவின் அம்மா மட்டும் இல்லை, ஆக்சுவலி கவின் ஊரை சேர்ந்த எல்லாரும் ஒரு போராட்டம் மாதிரியே செய்கிறாங்க, நீதி, கவினுக்கு நீதி கிடைக்கிறதுக்காக. ஸோ இந்த டைமில் தான் வந்து சுபாஷினி வந்து ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்காங்க. சுபாஷினி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து 10 வருஷமாக நாங்கள் காதல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த கதை எல்லாமே சுபாஷினி தான் பெரும்பாலும் சொன்னது. அண்ட் ஆல்சோ எங்கள் பேரண்ட்ஸ்க்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, அவங்க இன்வால்வே இல்லைன்னு சொல்லிட்டு சுபாஷினி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஃபைனலி 1 ஆகஸ்ட் 2025 கவினோட பாடியை வீட்டுக்கு கூட்டு வர்றாங்க ஃபைனல் ரிச்சுவல் செய்யறதுக்காக. காஸ்ட்டை காரணமாக வச்சு ஒரு பையனை கொலை பண்ணியிருக்காங்க. 23 வயசு பையன் தான், ஜஸ்ட் அபவுட் டு ஸ்டார்ட் இஸ் லைஃப், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பையனை கொலை பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அநீதியான விஷயம். காஸ்ட் சரியா தப்பா அப்படின்னு நான் பேச வரல, அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். பட் ஆனால் ஒரு உயிரை எடுக்கிற உரிமை இங்கே யாருக்குமே இல்லை, அந்த விஷயத்த நான் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படி கேட்க போகிறீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம உலகத்தில் இப்படியும் நடக்குது அப்படின்னு சொல்லுங்கள்.